அமெரிக்காவின் விச்சிட்டா நகரில் இருந்து வாஷிங்டனுக்கு அமெரிக்கன் ஈகிள் விமானம் வந்தது. வாஷிங்டன் ரீகன் ஏர்போர்ட்டில் பயணிகள் விமானம் தரையிறங்க இருந்த சமயத்தில் அதே வழித்தடத்தில் பறந்த இராணுவத்தின் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் விமானத்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் வந்த 60 பயணிகள், 4 பணியாளர்கள் என 64 பேரும், ஹெலிகாப்டரில் இருந்த 3 இராணுவ வீரர்களும் மரணமடைந்தனர். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் நடக்கிறது. பொட்டோமாக் நதிக்கு மேல்தான் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. நதியில் இருந்து இதுவரை 28 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கடும் குளிருக்கு மத்தியில் தொடர்ந்து மீட்பு பணி நடக்கிறது. விமான விபத்து தடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். பயணிகள் விமானம் அதன் வழக்கமான பாதையில் சரியாகத்தான் வந்திருக்கிறது. அதே பாதையில் ஹெலிகாப்டர் விமானத்திற்கு நேராக நீண்ட நேரம் பறந்து சென்று கொண்டிருந்தது. வானிலையும் தெளிவாக இருந்த நிலையில் விமானத்தின் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. விமானம் வருவது தெரிந்தும் ஹெலிகாப்டர் ஏன் மேலே, கீழே அல்லது திரும்பி செல்லவில்லை? ஹெலிகாப்டரை தொடர்பு கொண்ட கட்டுப்பாட்டு அறை விமானம் வருவதை பார்த்தீர்களா என கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலாக ஹெலிகாப்டர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். இது ஒரு மோசமான சூழ்நிலை, தவிர்க்கப்பட்டு இருக்க வேண்டும். இது நல்லதல்ல. இது ஒரு பயங்கரமான இரவு என அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். விபத்தில் இறந்தவர்களுக்கும் அவர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்.